ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் terracotta. இன்றைக்கி பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெண்டன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பெண்டன்ட் பேக் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பீசஸ் காட்டுறேன். எல்லாருமே சொல்கிறாங்க பெண்டன்ட் பிரேக் ஆகாமல் எப்படி நம்ம பேக் பண்ணுறது அப்படின்னு. நான் இது ஒரு மெத்தடில் பண்ணினேன். அதாவது நான் யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி அந்த மெத்தட் ட்ரை பண்ணேன். ஆனால் அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறது நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த பெண்டன்ட் சீரீஸ் முடியட்டும் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில் எல்லாமே அதில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சில பீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் மற்ற பீசஸ் பண்ண பீசஸ் இதில் காட்டியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பண்ணோம் இல்லையா அந்த ரோஸ் பெண்டன்ட், அது இன்னொரு 2-3 பெண்டன்ட் இது மட்டும்தான் பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த பெண்டன்ட் மட்டும் நல்லாவே பேக் ஆகிருந்தது. இந்த ரோஸ் இதெல்லாம் அங்கங்கே பிளாக்காக இருந்தது. அது ஏன்னா நிறைய பீசஸ் நான் போட்டிருந்தேன். இந்த லோட்டஸ் பெண்டன்ட் இருக்கு இல்லையா, இது போய் இந்த மாதிரி குத்திட்டு இருந்தது. அதனால் அந்த ஒரு பெட்டல் மட்டும் பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த ரோஸ், இந்த லீஃபு, இந்த சன்ஃப்ளவர் பெண்டன்ட்டில் அதே மாதிரி இந்த 3 பெட்டல் மட்டும் போய் அப்படியே இருந்ததுனால அங்கங்கே பிளாக்காக இருக்குது. பெண்டன்ட் சீரீஸ் முடிஞ்சோடனே நான் இந்த பேக்கிங் வீடியோ இன்னும் கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்டு வீடியோ மட்டும் சொல்லிடுறேன். அதாவது க்ளே பற்றின வீடியோ, யூபின்ஸ் பற்றின வீடியோலாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதோட பெயிண்டிங் நம்ம பார்க்கலாம். இப்போது எப்போதும் போல் க்ளேவை நீட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் குக்கி கட்டர் எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸை எடுத்துடுறேன். இந்த பீஸை பொறுமையாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். சைடு எட்ஜஸும் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு சிம்பிளான பெண்டன்ட் தான். இதுக்கு டூல்ஸ் அதிகமாகலாம் யூஸ் பண்ணலை. நான் எப்போதும் நான் யூஸ் பண்ணுற நீடில் வச்சுருப்பேன் இல்லையா, அது எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஒயர். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட இது இருக்கும். கோல்டு கலரில் அதில் ஒரு மாதிரி கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ளே கம்பி மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணதில் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை 2 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன். அதாவது ஒரு லீஃப் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் லீஃப் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிக்ரோமயர்லேயும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் 2ஐயும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறமா சென்டரில் ஒரு நீடில், அதாவது அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த எட்ஜ் 2ஐயும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம கட் பண்ண வேணாம். அது சும்மா மேல் சைடு நம்ம டாப்பில் இழுத்து விட்டோன்னா போதும். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா நீடில், அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது 2 சைட்லேயும் போட்டுக்கோங்க. ஹரிசாண்டல்லையும் போட்டுக்கணும், வெர்டிக்கல்லையும் போட்டுக்கணும். இப்போ இந்த சைடில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக கேப் விட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வச்சுருக்கேன் இல்லையா இந்த நீடில்லையே இந்த பாக்ஸ் மாதிரி வருதில்ல, 2 லைன்ஸும் ஜாயிண்ட் ஆகுறதுனால பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் ஒரே சைடில் ஆப்போசிட்டாக இந்த நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் ஆப்போசிட்டாக இருக்கணும். இந்த லைன்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இருக்கிற ஸ்கொயர்ஸ்க்கு போட்டுக்கோங்க. அந்த சைடில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தால் அந்த எட்ஜில் இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிறதுல ஒவ்வொரு டாட் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் இருக்கிற இடத்துல அங்கங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்ச இல்லையா ஒரு லீஃப் மாதிரி ஷேப்பில், அதை இந்த 2 லைன்ஸ் போட்டுக்கோ இல்லையா, அதுக்கும் ஆப்போசிட் அட்ஜசண்ட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பாக்ஸோட இந்த எட்ஜஸில், அதாவது நம்ம நீடில் வச்சுட்டு போட்ட லைனுக்கு அட்ஜசண்ட்டாக இது இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் மறுபடியும் இதே மாதிரி லீஃப், அதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ளே 2 லைன்ஸும் 2 இந்த மாதிரி லீஃபும் வரணும். சேமத்தில் இந்த பெண்டன்ட் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன்.
இந்த மெட்டல் ஒயர் இல்லைனாலும் நீங்கள் வந்து நிக்ரோம் ஒயரில் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் ஃபுல் பெண்டன்ட்க்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது எப்போதும் போல் டாப்பில் வந்து ஒரு யூபின் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எந்த இடத்துல வேணுமோ சென்டராக பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சென்டர் லைனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபுல் பெண்டன்ட் முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான டூல் வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி பெண்டன்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.